யாரும் தவறு செய்யவில்லை. மனிதனின் வாழ்க்கையை உற்று பார்க்கும்போது பரிவுடன் ஈர்க்கும் பண்பு நமக்கு உண்டு. அதை நுகர்ந்து பரிவுடன் பண்புடன் அவர்களுக்கு உதவி செய்யும் அந்த உணர்வு உண்டு. இதை வழிகொண்டிருந்தாலும் அவர்கள் வளைந்த விஷத்தின் தன்மை தாய் உடலிலே கவர்ந்தாலும் கருவிலே வளரும் சிசுக்கு எப்படி வளரும்? அரசியலுடைய தாய் தந்தையர்கள் விஷத்திலிருந்து முடித்திடும் பச்சலை நுகர்ந்த பின் கருவிலே உணர்வும் அணுக்கள் சேர்ந்த பின் விஷத்தை வென்றிடும் உணர்வின் ஆற்றல் பெற்றவர். ஆனால் விஷத்தை வென்றிடும் ஆற்றல் பெற்றவர் இந்த பிரபஞ்சத்தின் விஷத்தை வென்றிடும் உணர்வு வழியாக மாற்றிடும் துருவனானான், துருவ நட்சத்திரமானான். அவனின்று விளைந்த உணர்வுகளின் நுகர்ந்தவர் அனைவரும் 6வது அறிவார் 7வது நிலையை பெற்று துருவ நட்சத்திரம் அகன்று சப்தரிஷி மண்டலங்களாக இயங்குகின்றார். வான் வீதியில் உலகம் உயிருடன் ஒன்றி மரணமில்லா பெறுவார். ஆக வேகா நிலை எதிரையும் பெற்றான். அது வேகாது. உயிரை நாம் நெருப்பில் குளித்தால் உயிர் வேகின்றதா? உடலின் உணர்வு கருவுகின்றது, உணரின் மனங்கள் மாறுகின்றது, வேதனை உணர்வு விளைகின்றது. உடலை விட்டு சென்ற இந்த உயிர் அந்த வேதனை உணர்வை எடுத்துக்கொண்டால் நாம் யார் மீது பற்று கொண்டோமோ அவர் உடலுக்குள் சென்று இந்த வேதனை உருவாக்கி அவர்களையும் வளரச் செய்து தாங்காது அவர்களை நெருப்பில் குறித்து மகிழ்ச்சி செய்யும். அறியாது நம்மில் தேவையில் நெருப்பு பட்டால் கறி விடுகின்றது உடல். ஆனால் நெருப்புக்குள் குறித்தால் உயிர் இந்த உடல் கருகினாலும் கருகி உணர்வு ஏந்தி சென்று நாம் யார் மீது பற்று வைத்தோமோ அந்த உடலுக்கு இந்த உயிர் அழைத்து செல்கின்றது. காரணம் அவருடைய உடல்களில் நம் உணர்வு அதிகரித்துள்ளது. அவர் உடலுக்குள் புகுந்து விட்டால் இதை எரிச்சலை ஊட்டும், அந்த உணர்வை வளர்க்கும். நண்பன் என்ற நிலையில் இருந்தாலும் அவன் பாசத்தால் கவர்ந்து கொண்ட உணர்வு தொடர் இருக்கும் போது அந்த உடலுக்குள் சென்று அந்த வேதனை உருவாக்கி மரணமடைய செய்கின்றது. ஆக காக்கும் நிலை வந்தால் இதேதான். தன் குழந்தை மேல் பற்றாக இருப்பினும் அந்த குழந்தை தான் இளமையில் இத்தகைய நிலைகள் ஆகிவிட்டால் குழந்தையில் பற்றுக்கொண்டு நான் நெருப்பில் இருந்தேன், என் உயிராக பிரிகின்றது, என் குழந்தை என்ன செய்வான் என்று எண்ணங்கள் கொண்டாப்போம். இந்த உலகின் கண்ணு கொண்டு அந்த உடலுக்குள் புகுந்து அவனை எரிச்சல் ஊட்டும் நிறைகள் ஊட்டி அவன் நாளடைவில் அவனும் அந்த நிலைக்கு ஆகிவிடுகின்றார். இதை போன்று நாம் இயற்கை நீதிகள் நீரால் கவர்ந்தப்பட்ட உணர்வுகள் இப்படி வருகின்றன. ஆகவே நாம் மனிதனின் வாழ்க்கையை நாம் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். நாம் தீமைகளை பார்த்தால் நுகர்ந்த உணர்வுகளை அணுக்கருக்களாக முட்டைகளாக மாற்றி நம் இரத்த நாணங்களை பெருக்கி விடுகின்றது. இதுதான் வழக்கமாக உள்ளது. இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு இன்று இரத்த பரிசோதனை செய்யப்படும்போது ஆஸ்மாவை உருவாக்கும் அணுக்கள் உண்டு, பிபி உருவாக்கும் அணுக்கள் உண்டு. ஆக இதே போல அதாவது புற்றுநோயை உருவாக்கும் அணுக்கள் உண்டு. ஆக இரத்த கொதிப்பு உருவாக்கும் அணுக்கள் உண்டு. ஆக வாத நோயை உருவாக்கும் அணுக்கள் உண்டு, சளியை உருவாக்கும் அணுக்கள் உண்டு. இரத்த பரிசோதனைகள் காண்கின்றார்கள். இதையெல்லாம் எங்கிருந்து வந்தது? நுகர்ந்த உணர்வை கருவாக்கி அந்த இரத்த நாணங்களை சேமித்து வைத்துக் கொள்கின்றது. ஆக உயிரோட வேலை அதுதான். இப்ப நாம் வேதனைப்படுவதை விட்டு நோக்கினோம், உணர்வை நாம் அறிந்தோம், அதை நீக்க வேண்டும் என்று ஏதாவது நினைக்கிறோமா? வேதனையுடன் இன்னும் அவசியப்படுறானே என்றுதான் நாம் இயங்குவோம். அந்த வேதனை அணுக்கள் தான் நமக்கு விளைகின்றது, அந்த கரு முட்டைகள் தான் விளைகின்றது. ஆனால் இதை அகற்ற நாம் என்ன செய்கின்றோம்? தங்கத்தில் திரவத்தை ஊற்றினால் தங்கத்தில் கலந்துள்ள செம்பு மேலையும் ஆவியாக மாறுகின்றது. ஆகவே இத்தகைய விஷத்தன்மை முடித்தவன் துருவ மகரிஷி. அதனை பின்பற்றி சென்றவர்கள் சப்தரிஷிகள். அதனை நிலையில் சப்தரிஷி மண்டலமாக இருப்பது இன்றும் அவர்கள் பிறவை இல்லா நிலைகள் அடைந்தவர். அதனின்று வருவதை சூழல் காந்த புலனறிவு கவர்ந்து வருகின்றது. அதை நீங்கள் பருக வேண்டும், பெற வேண்டும், அது உங்களுடைய வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் எமது குருநாதர் அதை பெரும் தகுதி ஏற்படுத்தினார். உண்மையின் உணர்வுகளை உணர்த்தினார். கேட்டறிந்தேன் உணர்வை பெற வேண்டும் என்று இயங்கினேன். அந்த உணர்வின் வடிவை பெறும் சந்தர்ப்பத்தை காடு நீரெல்லாம் அடைந்தேன். துன்பப்படும் போதெல்லாம் துன்பத்தை அகற்றும் நிலை பெற்றேன். துன்பப்படுவதற்கெல்லாம் துன்பத்திலிருந்து அகற்ற வேண்டும், அருளை பெற வேண்டும் என்று எனக்குள் வளர்த்தேன். உணர்வை போதித்தேன். ஆக அந்த உணர்வை யார் பெற வேண்டும் என்று விரும்புகின்றனோ அவர்களுக்கு அந்த நன்மையை ஏற்கின்றது. ஆகவே புத்திர பாக்கியம் இல்லை, கருவை உருவாக்கும் சிசு வளர்ச்சி இல்லை என்று சிலர் சொல்வார்கள். ஆக தற்கொலை செய்து கொண்டதோ இடைமறித்து மடிந்ததையோ அந்த தாய் கருவில் எடுக்கப்படும் போது இவர் நுகர்ந்தறிந்தால் இந்த இரத்த நாணங்களில் தன் இணைப்பை உருவாக்கும் அணுக்கருக்கள் வளர்வதாக தடுக்கும். இதே போன்ற நிலைகள் வருகின்றது. அப்போது அந்த மகிழ்ச்சியின் அலுவலர்கள் அங்கு வளர வேண்டும், அந்த என விரும்பியின் உணர்வுகள் அங்கு வளர வேண்டும் என்று உணர்வின் வகுந்தறிந்து உனக்கு குழந்தை கிடைக்கும் போ என்று அந்த உணர்வினை பாய்ச்சிவிடும். அது ஏந்தி பெறுவோம் என்று ஏங்குவோருக்கு நிச்சயம் குழந்தைகள் கிடைக்கும். ஒரு நோயின் தன்மை ஒரு கேன்சரை வருகிறது என்று வைத்துக் கொள்ளும். இல்லை, கேன்சர் அல்ல, இதனுடைய நிலைகள் சாதாரண நோய்தான்.
என்று இது சீக்கிரம் குணமாகும் என்று சொன்னார். இது உணர்வை ஏற்றுக்கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இயங்கினார். இந்த உணர்வின் அணுக்களுக்கு அதை நுகர்ந்து இந்த தீமைகளை அகற்றும். இப்ப நீங்க எல்லாம் போகணும்னு சொல்லி சொன்னோன்னே எங்க சாமி என்னை விட்டு போகவே மாட்டேங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க எனக்கு ஞானம் வந்துகிட்டு இருக்கு. திருப்பி நமக்கு பதில் சொல்லி நான் பார்த்தேன். ஆக என் கஷ்டம் என்னை விட்டே போக மாட்டேன். சலிப்பு சஞ்சலம் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் இந்த சொல்லை நாம் நம்மை பார்க்கும்போது நம்மை வெறுப்பு வரும். நாம் எடுத்து ஒரு பொருளை காட்டினாலும் பொருளோடு வெறுப்பு வரும் என்று நிறைய சொன்னாலும் நான் இந்த பொருள் வாங்குவோர் நலம் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அலுவலர் எனக்கு தொடர வேண்டும், அவருடைய குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று உயரை எண்ணினார். இந்த உணர்வின் மனம் நமக்கு உணர்வின் சக்தியை பெற்று நம் மனமாகி அவர் நுகரப்படுகிறது. அவர்களுக்கும் நல்வழி காட்டும், நமக்கும் நல் உணவு விளைகின்றது என்று சொன்னாலும் எங்கே கேட்கிறேன்? சாமியாரை தேடி போறோம், தாய்த்தை கேட்டோம், அல்லது யாகத்தை வளர்த்து நாம் செயல்படுத்தால் வந்துவிடும். காசை கொடுத்து விலைக்கு வாங்குவதாக தான் நன்மை. ஆக மந்திரோடிகளை சொல்லி மாயா ஜாலங்களை சொல்லும்போது அதில் சொல்லும்போது நல்லா இருக்கும். கிடைக்கவில்லை என்றால் வேதனை பெறும். பின் நான் இதை செய்தேன் அதை செய்தேன். நான் ஆண்டவன் கோயிலுக்கு நான் பாத நடையாவே சென்றேன். முருகன் கோயிலுக்கு காளி கோயிலுக்கு அதை சென்றேன். என்னை கைவிட்டு விட்டால் தாய், என் முருகன் கைவிட்டு விட்டார். சிவன் ஆலயங்களுக்கு ரவம்பகுரும் சிவந்தாத்திரை என்று முடித்திருந்தேன். ஆனால் என்னை சிவனை கைவிட்டு விட்டார். இதுதான் வேதனை உணர்வை நமக்குள் எடுத்து அதன் வேதனைத்தான் வளர்க்க முடிகின்றதை தவிர தனக்கு அது ஞானத்தை வளர்க்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இல்லை. நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற. இப்ப இங்கு வந்தவர்கள் அனைவரும் மகசூல் அறுபெற வேண்டும் என்ற ஏழு உணர்வுகள் மூத்த உணர்வுகள் என்றால் ஒழிக்கும் உணர்வுகள் உங்கள் உயிர் அந்த உணர்வின் கருவாக மாற்றும். ஆகவே இங்கே வரும்போது எனக்கு குடும்பத்தில் கஷ்டமா இருக்குது, வியாபாரமா இருக்கு, சாமி எப்படா இந்த வார்த்தை முடிப்பாரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சிலர் இருப்பாங்க. அப்ப அந்த சொல்லிட்டு உபதேசம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாவே இருக்கும். கொஞ்ச நேரம் ஒண்ணு போகலாமா, அங்க போய் எந்திரிச்சு உட்காரலாமா அப்படின்பாங்க. அப்புறம் திரும்பி என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கேட்கிறாங்களான்னு திரும்பி பார்ப்பாங்க. இந்த உணர்வு விட்டுருவாங்க. ஏனென்றால் எதை உணர்வு வருகின்றதோ அதன் ஆசை உணர்வாக அதுவாக தான் ஆகின்றார்களே தவிர நாம் மகசின் அருளை பெறுவோம், என்னை அறியாத இழவை போக்கும், அருள் ஞானத்தை எனக்கும் பெருப்போம் என்ற உணர்வை உந்தி நோக்கினால் உணர்வின் அணுவாக உயிர் மாற்றும். உணர்வின் அணுவின் கருக்களாக வளரும். பின் அதன் உணர்வு உடலில் பரவும். அதன் நினைவாற்றலாக அணுக்களை வெடித்து விட்டால் அந்த உணர்வின் சுவைக்கு உணர்வு அணுக்கள் நடந்து விட்டால் இதே அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகரும் வல்லமை பெறுகின்றது. நம் உடலுக்கு இரத்த நாணங்கள் அதை பெருக்கிவிட்டால் அதன் உணர்வு கொண்டு நமக்கு துன்பங்கள் விளைகின்றது, அருள் நமக்குள் பெறுகின்றது. இதுதான் சிவாலயத்தில் போட்டிருப்பது நந்தி ஈஸ்வரா. ஒரு சிவாலயத்தில் போட்டிருப்பது என்ன? நந்தீஸ்வரா. நந்தீஸ்வரன் எதா போட்டிருக்கிறாங்க? மாட்டை போட்டிருக்கிறாங்க. மாடு என்ன செய்து ஐந்தறிவு கொண்டது, எதனை உணவை உணவாக உட்கொண்டதோ அதன் மனத்தின் அறிந்து வந்து அதைதான் உணவாக உட்கொள்ளும். அந்த மனத்திற்கு விரோதமாக இருந்தால் எடுக்காது. ஆகவே தான் எந்த மனத்தை நுகர்ந்ததோ அந்த உணவின் அணுவாக மாற்றி அதையே இரையாக தேடி அந்த உணவின் தன்மை தனக்குள் வளர்த்துக்கொள். ஆகவே எவ்வளத்தின் தன்மை நமக்குள் நுகர்கின்றோமோ அது அந்த உணவின் அணுக்கள் வளர்ந்து விட்டால் அதுவே தனக்குள் பெறும். அதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று தெளிவாக்குகின்றார்கள். நம் உடலிலே நாம் எதையெல்லாம் நுகர்கின்றோமோ இது சக்தியாகின்றது. உணவின் தன்மை அணு கருத்தாகும் போது அதன் மலம் உடலாகும் போது சிவமாகின்றது. அந்த உணர்வுகள் சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றன. இது தெளிவாக்கப்படுகின்றது. சிவாலயம் நாம் பற்றி கொண்டு சென்றவர்கள் என்ன செய்வோம்? சிவன் தாக்கிரனுக்கு விடிய மூடுகின்ற சிவன் நமக்கு பெரிய மூட்டையை கற்றுக் கொடுப்பாங்க. சிவனுக்கு கொண்டு காலையை அந்த நந்தீஸ்வரனுக்கு ஏதாவது என்று அபிஷேகத்தை செய்தால் அவன் எனக்கு வாகனத்துக்கு உணவு கொடுத்தான் என்று எனக்கு ஏதாவது கொடுப்பான் என்று இந்த ஆசைதான். ஆக வட்டிக்கு போட்டு வட்டி அதாவது பணத்தை போட்டு வட்டியை எதிர்பார்க்கிற மாதிரி உனக்கு ஒரு நேரம் செய்றேன், இன்னைக்கு ஒரு ரூபா கொடுத்து செலவழித்து போட்டு அர்ச்சனை செய்து போட்டு எனக்கு பல கோடி ரூபாய் ஆதாயம் வேணும்னு நினைக்கிறேன். இந்த நினைவுகள் தான் வருகின்றது. எண்ணி ஆசை நிறைவேறியிருந்தால் சோறு என்ற வேதனை வருகின்றது. தான் உடலுக்கு நோயாகின்றது. வேண்டிய உணர்வு பெற முடியாது, தடைப்படுகிறது. அதற்கு பெற முடியவில்லை என்றால் கோபம் உச்சத்துக்கு வருகின்றது. ஆக கோபத்தில் அதிகரித்து விட்டால் ரத்த கொதிப்பு என்று வந்துவிடுகின்றது. ஆக கொதிப்பாகிவிட்டால் ஆக நமக்குள் சீறி பாய்ந்து மற்றவரை தாக்கும் உணர்வு வருகின்றது. இந்த உணவின் தன்மை நமக்குள் வந்துவிட்டால் நம்ம உடலுக்கு இருக்கும் நல்ல அணுக்களை கொண்டு குவிக்கின்றது. அது நல்ல உணர்வை உருவாக்கும். அந்த அமிலங்கள் திறந்து விட்டால் கைகால் எல்லாம் சூழ்ந்து விடுகின்றது. ரத்த கொதிப்பு கொண்டிருப்பாரு, கைகாலெல்லாம் அங்கங்கள் இழுத்துவிடும். அவர்கள் தவறு செய்தார்களா? இல்லை. ஆக சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த அணுக்கள்
அந்த உணர்வின் தன்னை தூண்டுகின்றது. இது ஆகின்றது. இதே போல வேதனை உருவாக்கும் வேதனை நாம் நுகர்ந்தறிந்தால் இது ரத்த நாணய கரு முட்டைகளாக விளைகின்றது. பின் அந்த விஷத்தை உருவாக்கும் அணுக்களை உருவாக்கிவிட்டால் அது விஷமே உணவுக்கு தேவை. அப்ப பாருங்க, அந்த வாதநோய் வருவதற்கெல்லாம் கருவருவது நாம் அப்படி பேசினாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி இருக்கிறான். இந்த வேதனை சொல்லுங்க, நான் இறைச்சியதை வியாபாரம் இப்படி போச்சு, நான் இவனுக்கு பொறுத்த இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனை உணர்வுகளை சுவாசிப்பார். இந்த உணர்வின் அணுக்கள் கிடைக்கும். அந்த விஷமை உணவை உட்கொண்டால் என்ன ஆகும்? உடலில் உருவாக்கிய அணுக்கள் படுத்துவிடும். அது படுத்து விட்டால் அமிலங்கள் விஷத்தை விட்டு கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, அங்கங்கள் செயலற்று போய்விடுகின்றது. இது தான் வீடுகளை நீ எதை எண்ணுகின்றாரோ அதுவாகின்றார். ஆக நாம் எண்ணிய உணவு தான் கண்கள் காட்டுகின்றது. ஒரு நண்பன் மேல் பாசம் வைத்தால் அவன் தப்பு செய்தாலும் அவனை தப்பு செய்தாலும் கூட அவன் தப்பு செய்ய மாட்டான் போலும். ஆக அவன் தப்பை எனக்குள் ஏற்றுக்கொள்கின்றான். ஆக நாளடைவில் தப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் நல்லவனாக்கு. அவன் இவனை பார்க்க வரும்போதுதான் இவனுக்கு இத்தனை நான் உதவி செய்ய என்னை வந்து அடிக்கிறான் பார். இந்த உணர்வை இப்படித்தான் பார்க்க. ஆக இதையெல்லாம் நாம் எண்ணும் உணர்வுகள் நம் உயிர் உருவாக்க வேண்டும். அதை உடலாக மாற்ற வேண்டும். ஆனால் அதற்குள் நமக்குள் அணுக்கருக்களாக வரப்படும் இரத்த நாணங்களை குடிகொண்டு நம் உடலுக்குள் சுழன்று வரும் நிலைகள் உறுப்புகளை தேங்கிவிட்டால் அது அணுக்கள் வெளித்து வெளிவந்தால் அது உணவாக உட்கொள்ளும் உணர்ச்சிகளை தூண்டுவது. பின் அந்த பாகங்களில் அந்த உணர்வை வளர்த்துக் கொள்கின்றது. அணுக்கள் தெரிகின்றது. மனிதன் உருவாக்கிய உறுப்புகள் தேவை தொடங்கி விடுகின்றது. நல்ல அணுக்களின் தன்னை செயலறுக்கத்தன் மூச்சுத்தனால் வருகின்றது. ஆக இதே போல அணுக்கள் இந்த இரத்த நாணங்கள் ஊடுருவி செல்லப்படும் போது நுரையீரல்களையோ மற்ற கல்லீரல்களையோ ஊடுருவி வரப்படும் போது இந்த உணர்வு சளியை உருவாக்கும் அணுக்கள் அங்கு பெருகி இந்த உணர்வின் தன்மையை மலம் அதாவது சரியாக உருவாக்க தொடங்கிவிடுகிறது. இதற்கு ஊடுருவி செல்லும் மூச்சு அலைகள் அதாவது காற்றலைகள் நாம் பம்பு அடித்தால் அந்த காற்றுடைய நிலைகள் அழித்து தள்ளும். ஆனால் அந்த பம்புடைய காற்று போகாதபடி அழைத்து விட்டால் என்ன செய்யும்? இத்தகைய நிலைகள் மூச்சு தண்ணீரே வரும். இந்த உணர்வின் தன்மை ஆனத்தில் இது அடைப்பு ஏற்பட்டு விடுகின்றது. இது இரத்த நாணங்கள் உள்ளது. இதை பரிசோதிக்கும் போது இந்த அணுக்களின் பெருக்கம் அதிகமாகின்றது. இதை குறைக்க இந்த மருந்தை கொடுத்து அதை மடியை செய்ய வேண்டும் என்று மடியை செய்தாலும் உற்று மூச்சு ஊழ்வினை என்ற உணர்வு நம் இரத்த நாணங்களை வந்து எலும்புக்கு ஊடுருவி அது உருவாகின்றது. அணுவின் ஊட்டாக இருக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை எப்போது குறைகின்றதோ இந்த உணர்வின் தன்மை தான் நுகர்ந்து மீண்டும் அந்த நிலையை உருவாக்கி விடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை. இயற்கை நிலையை நுகர்வதை இது உருவாக்கி விடுகின்றோம். நாம் ரோட்டிலே செல்லுகின்றோம். எங்கே விஷத்தன்மை கருத்துகின்றனர், காற்றலைகள் வருகின்றன. எனக்கு முன்னாடி செல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் பின்னாடி செல்லும்போது இந்த அலைகள் வந்து நுகர்ந்தேன். ரோட்டுக்குள் செல்லும் போது மயங்கி விழுந்தேன். ஆக என்னமோ உடல்ல நோய் போயிருக்கு என்று நாம் நினைப்போம். நுகர்ந்த உணர்வு நம் உடலுக்கு இருக்கக்கூடிய அணுக்களையும் செயலற்றதாக மாற்றுகின்றது. மயங்கி விழுகின்றோம். விழுந்த உணர்வு அதிலிருந்து வந்தால் இந்த உணர்வின் தன்மை எழுத்தத்தில் அந்த அதிர்ச்சியின் தன்மை வரப்போன்றது. வலிப்பென்ற நோய்களை உருவாக்கிவிடும். இந்த உணர்வின் சுழற்சியில் என்பது சிந்தனை. நாம் விழுந்த நேரத்தில் உணர்வு நினைவு வரும். உணர்வின் தன்மை வரப்படும்போது அதே உணர்வை பெருக்கிவிடும். ஆக இது காக்கா வலிப்பு என்றும் வலிப்பென்ற நிலைகளை இது உருவாக்கி விடுகின்றது. இதே போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு விஷயத்தின் தன்மை அகற்றும் நிலைகள் நம்ம எரியாது போகின்றபின் அந்த உணர்வின் நினைவாற்றல் வருகின்றது. அது தொடர்பு ஒரு வலிப்பு போன்ற நோய்கள் உருவாக்கி விடுகின்றது. இது மனித நாணத்தில். ஆனாலும் கருவில் இருக்கப்படும் போது ஒரு வலி போன்ற உணர்வு கருவில் சிசுவாக வளரப்படும் தாய் உற்று பார்த்தால் அந்த உணர்வு நடப்பாவனே வீட்டுக்குள் வச்சுட்டாங்க. இந்த உணர்வுகளை நுகர்ந்தால் கருவிலே வளரும் சிசுக்கும் இந்த வலிப்பின் தன்மை ஊட்டி விடுகிறது. அது பிறந்ததிலிருந்து கருவிலேயே அது உணர்வு வந்துவிட்டால் பிறந்த பின் அது வளர்ச்சி குன்றி அந்த உணர்வை நிறைவேற்றதாக மாற்றிவிடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் பிறந்த பின் இந்த உணர்வின் தன்மை வந்தால் மருந்தை கொடுத்து மாற்றினாலும் அந்த விஷத்தன்மை அணுக்கள் வளராது. ஆக மருந்தை கொடுத்து அதை சீர்படுத்தார். அதன் நாளடைவில் அதனுடைய நிலைகள் வந்தாலும் ஆனால் தனக்குள் பதிவு செய்த பூர்வ புண்ணியம் என்ற உணர்வு அணுக்கள் அதை வளர்க்கத்தான் செய்யும். ஆனால் இது மாற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதேபோல நம் வாழ்க்கையில் நம் அறியாத புகழ் இரத்த நாணங்களில் கருவாக உருவாக்கப்பட்டு அதன் விளைவாக வரும் கரு நோய்கள் இந்த மனிதன் மீள வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் மூலம் நினைப்படுத்தி நாம் யாரும் தவறு செய்து வரவில்லை. சந்தர்ப்பத்தால் வரும் வினைகள் இது. அது வினைக்கு நாயகனாக இயங்க தொடங்கி விடுகின்றது. அதிலிருந்து விடுவிட வேண்டும். நாம் இந்த பேருண்மையை அருள் ஞானிகள் காட்டிய அறிவியலில் நாம் செயல்படும் என்றால் அந்த உணர்வை நாம் மாற்றி அமைக்க முடியும். ஆகவேதான்
இன்று இன்னொருவரும் உபதேசிக்க உணர்வு நுகர்ந்தறிந்த உணர்வு இந்த இது அது அணுக்களை பெறும் தகுதியின் கரும் முட்டைகளாக விளைகின்றது. அதை மீண்டும் அந்த சக்தி பெற வேண்டும் என்றால் அது உணர்வின் தொடர் வரிசை வளர்க்கப்பட்டு மகிழ்ச்சி உணர்வு இந்த இரத்த நாணங்களை பெருகத் தொடங்கி விடுகின்றது. அப்படி பெருகத் தொடங்கிவிட்டால் உங்களில் பல நோய்கள் உருவாக்கும் அணுக்கள் சிறுகத் தொடங்கி விடுகின்றது. ஆகவே இது பெருக அது சிறுகு. ஆக உணவின் நினைவாற்றலோ துருவ மகிழ்ச்சியின் அருவட்டத்தில் சொல்லுகின்றது. அது உணர்வு நமக்குள் பெருக எந்த நிமிடம் இந்த உடலை விட்டு சென்றாலும் நாம் காட்டிய வழிமுறைப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டால் இது புஸ்தக வடிவை வெளியிட்டுள்ளது. ஆக உபதேச வாயிலாக வெளியிட்ட உணர்வை ஆக நூல் வழியை வெளியிட்டதை படித்து உணர்வினை நுகர்ந்து உணர்வினை வளர்த்துக் கொண்டால் இந்த மனித உடலின் முழுமையை நாம் அடைய முடியும். உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். என் மீது உருவாக்கும் உணர்வின் உடலை சிவரான உடல் தனக்குள் ஏற்றுக்கொண்டது வளர்க்கும் பண்பு கொண்டது. ஆகவே உணர்வின் தன்மை வளர்த்தாலும் அதன் உணர்வின் தன்மை கொண்டு சிவமாடினாலும் அதன் உணர்வுகள் அதான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனோ உருவாக்குகின்றான் என்ற நிலையை ஞானிகள் தெளிவாக கூறுகின்றார்கள். ஆக சூரியனோ அதாவது லட்சுமி நாராயணா என்றும் சர்வத்தை உருவாக்க வல்லமை பெற்றது சூரியன். நம் உயிரோ மகாவிஷ்ணு சர்வத்தையும் உருவாக்கும் வல்லமை பெற்றது. ஆனால் விஷ்ணுவின் ஈர்க்கும் காந்தமும் சுழற்சியால் ஈர்க்கும் நிலைகள் வரும்போது மகாலட்சுமி நாம் நுகரும் உணவை அனைத்தும் அதனதன் இனமாக வளர்த்திடும் சக்தி பெற்றது நம் உயிரில் இருக்கும் காந்தமும். உணர்வின் தன்மை தான் நுகர்ந்தக்கும் விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் இந்த உணர்வின் வெப்பத்தொடரை இணைத்தும் அதன் கருவாக்கம் உருவாக்கப்படும் போது நாம் நுகர்ந்த உணர்வின் அணுக்களை அது பிரம்மமாக்கின்றது. எந்த உணர்வின் அணுக்களை உருவாகின்றதோ விஷ்ணுவின் மகன் பிரம்மா. ஆக எந்த குணத்தின் தன்மை அந்த அணு உருவாகின்றதோ அந்த அணு நம்முடைய இரத்த நாணங்களில் சுழலை தொடங்கி விடுகின்றது. ஆகவே அது உருவான அணுவின் தன்மை அது தனது அணுவின் தன்மை உருவாக்கிவிட்டால் இந்த உணவின் தன்மை அது விழித்து அணுவாக மாறும்போது சிவமாகின்றது. சிவத்துக்குள் அது சக்தியாக இயங்கத் தொடங்குகின்றது. எக்குணத்தின் தன்மை இந்த சிவத்துக்குள் சக்தியாகின்றதோ அக்குணத்தின் தன்மை கொண்டு அது இயங்கத் தொடங்கி விடுகின்றது. ஆகவே சிவசக்திக்குள் இருந்தாலும் உருவான அணுவின் தன்மை தன் இனத்தை உருவாக்கும் ஒரு வித்து எந்த மரத்தில் விளைந்ததோ அந்த வித்து முளைத்து விட்டால் தன் இனமான வித்துகளை உருவாக்கும். எந்த குணத்தின் தன்மை நமக்கு உருவனை என்ற வித்தாக பதிவானதோ அவன் இனத்தை உருவாக்கும். ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி நாம் கோபித்தோ உணர்வுகளை நுகர்ந்தால் அந்த உணர்வை சீதா லட்சுமி. கோபித்த உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அது சீதா லட்சுமியாக மாறுகின்றது. எந்த சுவையோ அதை வளர்க்கும் தன்மை வருகின்றது. ஆனால் அதை நாம் நுகர்ந்தால் உணர்வின் தன்மை நாம் நுகர்வது மகாவிஷ்ணு. இது உணர்வின் தன்மை இது மகாலட்சுமி வருவதை அனைத்தையும் அணுவாக மாற்றுகிறது. அந்த உணர்வின் தன்மை மாற்றும் போது அதே அணுவின் தன்மை நமக்கு கருவாகிவிட்டால் அந்த கோபிக்கும் உணர்வை ஊற்றும் அணுவின் தன்மை அங்கு அடைந்து அது பிரமமாகின்றது. தன் இனத்தை உருவாக்கும் தன்மை வந்து விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனும் உருவாக்குகின்றார். எங்கு தெளிவாக்கப்படுகின்றது நமது சாஸ்திரம். உலகின் சத்து உடலானத்தில் சிவத்துக்குள் அது சிவன் அரவணைத்துக் கொள்கின்றான். இந்த உலகின் சத்து அணுவானத்தும் அந்த மலத்தால் தன் உடலாக்கிக் கொள்கின்றது. மத்தை புழுவாக இருக்கும் அதன் மலத்தான் தனக்கு பாதுகாக்கும் அந்த உடல் ஓட்டை அது கனமாக வளர்த்துக் கொள்கின்றது. ஆமையும் தான் உடலுக்குள் அது பூச்சியாக இருக்கும் அந்த உணர்வின் மலத்தால் தன்னை பாதுகாக்கும் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றது. இதை போன்றுதான் நான் நுகர்ந்த உணர்வின் தன்மை அதனதன் உணர்வு கொண்டு அதனதன் உறுப்புகளில் மறைந்து இந்த உணர்வின் தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளும். நான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனோ உருவாக்குகின்றான். ஆக உஷ்ணத்து பிறந்த மகனே தன் இனத்தின் தன்மை இன்று நமக்கு குழந்தையாக பிறக்கின்றது. பின் அவர்களுக்கு திருமணம் செய்யப்படும் போது அந்த திருமணம் ஒன்றானக்கும் அதே மனிதன் உணர்வை உருவாக்குகின்றான் தன் இனத்தை. ஆக இதை போன்று இந்த உணர்வின் தன்மை தனக்கு வளர்வதே தெளிவாக்கப்படுகின்றது நமது சாஸ்திரம். ஆக இதன் வடிவமே விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனும் உருவாக்குகின்றான், சிவனும் அரவணைக்கின்றான். ஆகவே இந்த உயிரின் தன்மை தனக்குள் நகர்ந்து அணுக்கருக்களாக வாழும்போது இது இந்திர லோகம். ஆக நாம் எடுக்கும் உணர்வுகள் அனைத்தும் இந்திரியமாக மாறுகின்றது. கருமுட்டை இன்று ஒரு உணவின் தன்மை கோழி தேவை கொட்டு உணவாக உட்கொள்ளும் போது அந்த உணவின் தன்மை உடலுக்குள் சென்றபின் கோழி முறை முட்டாயாக மாற்றிவிடுகின்றது. ஆனால் முட்டையிட்டு அடை காத்துவதை காக்கின்றது. ஆனால் உயிரினங்களில் ஆடோ மாடோ அணுக்கருக்களாக மாறிய பின்
அந்த உணர்வின் தன்மை பலம் வரும்போது அது வெடித்து அந்த உணர்வின் அணுக்களாக உடலிலே இணைகின்றது பரிணாம வளர்ச்சி. ஆக தேனில் உயிரான்மா கோழி கொத்தினாலும் அந்த முட்டையின் தன்மை வருகின்றது. ஆனால் கோழியின் அந்த விஷத்தின் தன்மை அதனை கலந்த பின் விஷத்தை தாங்கும் தன்மை வருகின்றது. இன்று நாம் கருவில் இருக்கும்போது தாய் இறந்து ஒரு தேள் கொத்தி விட்டால் அது பிறந்த பின் அந்த பையனுக்கு தேள் கொத்தினாலும் தெரியாது, விஷம் அவனை ஒன்றும் பாதிக்காது. இதே போன்று இயற்கை உயிர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளை விஞ்ஞான அறிவால் அண்டத்தையும் அழந்திடும் நிலைகள் விண்ணிலே ஈவி அது உணர்வு ஒளி அதிர்வுகளைக் கண்டு அதிகம் ஆற்றல் பெற்ற மனிதன் அந்த மெய்ஞானி தன் உணர்வு ஒளியலைகளை அண்டத்தில் பாய்ச்சி உணர்வின் எதிரலைகளை தனக்குள் இருந்து நஞ்சிலே விரட்டின் உணர்வில் தனக்குள் அணுக்களாக விளைவித்து உணர்வின் ஒளிக்கதிராக மாற்றியவன் அகசியன் திருவனானான். திரு மகிழ்ச்சியான உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமாக நகர்ந்துள்ளான். ஆகவே அவனென்று வெளிவரும் உணர்வை நாம் நுகர்வதற்கு இத்தகைய நிலைகளை செய்து நாம் எதை நுகர்கின்றோமோ சீதா லட்சுமியாக மாறினாலும் நாம் நுகர்ந்த உணர்வு சீதா ராமா நம் உடலுக்குள் அந்த எண்ண உணர்ச்சிகள் நம்மை இயக்க தடங்கி விடுகின்றன. ஆனாலும் அந்த உணர்ச்சி உருவாக்கும் அணுவாக உருவாக்கி விடுகின்றது. அது பிரம்மமாகி விடுகின்றது. அந்த பிரம்மத்தின் நிலைகள் கொண்டு அதன் ஞானமாக இயக்கும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த ஞானமாக அது இயக்கும் என்ற நிலைகள் தெளிவாக்கப்பட்டுள்ளது. தெளிவாக்கியுள்ளார்கள் நமது சாஸ்திரங்கள். ஆக இதை போல நமக்கு வளரும் இந்த நிலைகளிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்ற நிலைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். தெளிவாக்கப்பட்டுள்ளது ஞானத்தின் நிலைகளை கண்டு. ஆக நாம் நுகரும் அனைத்தையும் நம் உயிர் அந்த அணுக்களாக மாற்றுவதை இந்திரலோகம். இந்த உடல் இந்திரலோகம் என்று காட்டுகின்றார். பல கோடி சரீரங்களை கடந்து இந்த மனிதனான உடலை உருவாக்கியது இது இந்திரலோகமாக இருக்கின்றது. ஆகவே நமது உயிரோ சொர்க்க வாசலாக இருக்கின்றது. நமது ஆறாவது அறிவோ அந்த சொர்க்கத்தை உருவாக்கும் அணுவாக இருக்கின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த சொர்க்கத்தின் உணர்வை நமக்கு வளர்த்தால் அந்த உணர்வின் துணை கொண்டு நாம் மரணமில்லா பெருவாழ் வாழும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். இந்த உடலில் சொர்க்க லோகம் என்ற நிலையில்தான் இது சொர்க்க வாசல். சொர்க்கத்தை அடையும் உணர்வு நமக்குள் சேர்த்து மரணமில்லா பெருவாழ் வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக்கப்பட்டுள்ளது சாஸ்திரங்கள். ஆகவே இதன் வழிப்படி இதை காட்டுகின்றார்கள். இந்த லோகத்திற்கு இறையில் புகுந்துவிட்டான் என்ற நிலைகளை காவியமாக படைத்து காட்டுகின்றார். நாம் மனிதன் பலவகை நிலைகள் அழிந்த பின் பறிகொண்டும் பண்பு கொண்டும் பிறர் பெயர்படுவதை நாம் தொழிலுக்கு செல்கின்றேன், நல்ல காரியங்களை செய்கின்றேன், நல்லதை பொருளிட்டு செய்கின்றேன் என்றாலும் எனக்கு உழைத்த பொருளை வைத்து பிறரை மகிழை செய்ய வேண்டும் என்று தர்ம காரியங்கள் செய்தாலும் அந்த தர்மத்தின் ஈகை உணர்வு கொண்டு ஒருத்தன் வேதனை செய்கிறான், வேதனை படுகிறான் என்றால் பறிகொண்ட மனம் அதை நுகர்ந்து அறிந்து விடுகின்றது. ஆக நுகர்ந்த பின் நம் உயிரோ இந்த உணர்வின் தன்மை தனக்கு இந்த லோகத்திற்கு அவன் உடலை எப்படி வேதனைப்பட செய்வதோ அது உணர்வின் தன்மை அணுக்கள் ஆனக்கும் இந்த லோகத்திற்குள் சொர்க்க வாயலை காணும் இந்த மனித உடலுக்கு ஆக அந்த நரகாசூரன் புகுந்து விடுகின்றான். ஆக அசுர குணங்கள் நமக்கு வருகின்றது. இந்த லோகத்திற்கு இறைவன் புகுந்து கொல்லும் சக்தி வருகின்றது. நான் என்ன செய்வேன் என்ற உணர்வினை மக்களுக்கு எடுத்துக்காட்ட தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதை யாராவது நாம் சற்று சிந்தித்தமா? காவியத்தின் விடுதலை என்ற நிலைகளை நாம் நினைத்துக் கொண்டதை தவிர உடலின் உறுப்புகள் உருவான நிலைகள் மனிதன் எப்படி மீள வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்ட நிலைகள் நாம் யாரும் அதை பின்பற்றவில்லை. அந்த கோயிலுக்கு போன அபிஷேகத்தை செய்து ஆராதனை செய்து 10 பேருக்கு சோறு போட்டு அவனுக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனான். இப்படித்தான் நம்மை வளர்த்தார். ஆக நம்மால் சிறுவாக்கப்பட்ட நல்ல குணங்களை நாம் நுகர்ந்தால் இது சொர்க்க வாசலாக சொர்க்க பூமியாக்கும் நிலையை மறந்துவிட்டு காசு எவனுக்கு கொடுத்து விட்டு மந்திரத்தை சொன்னால் எனக்கு மந்திரத்தை விட்டு அந்த சொர்க்கத்தை அடைவேன் என்று ஆக நரகலோகத்தை தான் அடைய முடியும். மந்திர ஒளி கொண்டு அபிஷேகத்தை செய்தால் உணரும் ஒளிகள் பதிந்துவிட்டால் நாம் மடிந்தப்பின் அதே ஒளியை எழுப்பினால் அவன் கையில் வசியமாகின்றான். ஒரு மனிதன் வேதனைப்படும் உணரை பறிவுடன் நுகர்ந்தால் இந்த உணர்வின் தன்மை இவன் உடலுக்குள் இந்த லோகத்துக்குள் இறைவனின் புகுந்து நல்ல குணங்களை அழித்துவிட்டு ஆக கொண்டிடும் உணர்வு இங்கே விளைகின்றது. எவன் நோய்வாய்ப்பட்டானோ அவன் ஆன்மாவை இங்கே எழுத்து வந்து விடுகின்றது. இந்த லோகத்திற்கு புகுந்து அசுர குணங்களை உருவாக்கும் நிலை கொண்டு இந்த உடலை வைத்து விடுகின்றது என்ற நிலையை இது தெளிவாக்கப்படுகின்றது. காவியங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதை யாரும் நாம் சற்று சிந்திக்கிறோம் என்றால் இல்லை. இந்த மனித உடலை 1000 வாழ்கின்றோம்.
இந்த உணர்வுதான் தோன்றுகின்றது. இதற்குண்டான உபாயங்களை கொடுத்து லஞ்சம் கொடுத்து உடலை, லஞ்சம் கொடுத்து செல்வத்தை பெற, லஞ்சத்தை கொடுத்து நமக்கு அருள் சக்தி பெற, காசை கொடுத்து விலைக்கு வாங்கும் நிறையதான் கைகொண்டு இருக்கின்றன. நாம் அருள்வழி தனக்கு பெருக்கி அந்த உணர்வின் தன்னை நமக்கு வளர்த்து அனைவருக்கும் அந்த உணர்வு ஒளியை பாய்ச்சி அவருடைய உருளை போக்கும் நிலைகளை நாம் பெற தகுதி இழந்துவிட்டோம். நான் அருட்பெரும் ஜோதியும் தனிப்பெரும் கருணினார். யாரிடம் யாசகம் கேட்கக்கூடாது, யாருக்கும் நான் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆக நாம் ஆண்டவனிடத்தில் ஆசித்து அடுத்தவர்களுக்கு கொடுப்பதல்ல, அருள்வழி எனக்கு. ஆக அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணவை எனக்கு வளர்த்த உலகின் தன்னை அவர்கள் வளர வேண்டும் என்ற நிலையை அவருடைய தீமை என்ற பசி ஆற்றி ஆக அருள்வழி என்ற உணவை அந்த உணவாக பெற வேண்டும் என்று அதுவும் நான் அன்று வள்ளுவர் இதை பாடினார். ஆனால் அது புரியுண்டமா? ஆனால் இதை சொல்ல நான் யாரிடம் யாசிப்பதில்லை, எனக்கு கொடுத்தா எல்லாத்தையும் நான் தர்மத்தை செய்வேன். இப்படித்தான் சமுதாயம் இருக்கின்றது. அவர் பாடி மூலக்கூறி நாம் யாரும் அறிந்தது இல்லை. ஆகவே அருள் நாடுகள் பாடி அனைத்தையும் இந்த உடலின் இச்சையை மாற்றிக்கொண்டும் இதனை அறிந்து கொண்டு பாடலாக பாடி புகழ் தேடி செல்லுகின்றோம். புகழின் மனதில் பொருளை தேடும் நிலைகளைத்தான் நமக்கு உருவாக்குகின்றோம். ஆக அகப்பொருளை தனக்கு வளர்த்து அழியா செல்வம் என்ற நிலைகள் உயிர்கள் ஒன்று இன்று மரணமில்லா பெருவாழ்வு வாழும் அவர் ஞானத்தை உணர்வே இந்த சொந்த வாசல் எப்படி நாம் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலையை தான் தெளிவாக காட்டப்படுகின்றது. அதனை உங்களுக்கு இந்த விளக்க வரையில் கொடுத்து விடுகின்றேன். இந்த நிலைக்கு சிந்தித்து பாரும். நாம் பெரும் பாதை அதுதான் என்ற நிலைகளை தெளிவாக்குள்ளார்.